ஹாய் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் புக் பேக்கில் இருக்கிறது. கொஷின் நம்பர் 3.1 conductivity of 0.00241 molar acetic acid is 7.896 × 10⁻⁵ centimeter inverse. Calculate its molar conductivity if lambda m0 for acetic acid is 390.5 Simon centimeter square mole inverse. What is its dissociation constant? ஸோ இதுதான் கொஷின். ஸோ இந்த கொஷினை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ லாம்டா எம் மோலார் கண்டக்டிவிட்டி lambda m that is equal to k into kappa into 10⁻³ divided by m. இது நமக்கு தெரியும் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன், ரைட்? ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கேவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 7.896 into 10⁻⁵ into 10⁻, +3 அதை பார்த்துருக்கேன். ஸோ இன்ட்டு +3 டைமென்ஷனலைஸ் அப்படி வேல்யூ டிவைடட் பை எம்மோட வேல்யூ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.00241, ரைட்? ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 32.76 சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். 32.76 ஆன்சர் 32.76. ஸோ யூனிட்டில் நமக்கு பெர் மோல் வரும். ஸோ இதான் லாம்டா எம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, லாம்டா m0 கொடுத்துட்டாங்க, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆனது KA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஈக்லிபிரியத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வேல்யூ, இதுதான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கும் லாம்டா எம்முக்கு கூட ரிலேஷன்ஷிப் வேணும். இதில் நம்ம கோல்ராட்ஸுடைய அப்ளிகேஷன் பார்ட்டில் வரும். ஸோ நமக்கு என்ன தெரியும், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அது நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா m0. அதாவது டிசோசியேட்டட் மாலிகுல், அதுக்கப்புறம் அது டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். லாம்டா m0ன்றது என்னது, இன்ஃபினைட் டைலூஷனில் கண்டக்டன்ஸ் இல்லையா, லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எப்படி இருக்கும், இன்ஃபினைட் டைலூஷனில் எல்லா மாலிகுலும் டிசோசியேட்டாக இருக்கும். அப்போ இதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லாம்டா m0 எடுத்துக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல் டிசோசியேட்டடுக்கு என்ன பண்ணிக்கிறோம், லாம்டா m எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு KA ஃபார்முலா ஆஸ்வால் டைலூஷன் லா அயனிக் ஈக்லிபிரியத்தில் வந்து நமக்கு தெரியும். KA தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் C டிவைடட் பை 1 - ஆல்ஃபா இல்லையா. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ ஆல்ஃபா வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா லாம்டா m² இன்ட்டு C டிவைடட் பை லாம்டா m0 இன்ட்டு லாம்டா m0 மைனஸ் லாம்டா m. ஸோ இதுதான் கிடைக்கும். நீங்கள் உள்ள ஆல்ஃபாவுக்கு பதிலாக இந்த லாம்டா m பை லாம்டா m0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஃபார்முலா வந்து நிற்கும். இப்போ அப்படியே நமக்கு வேல்யூஸ்லாம் தெரிஞ்சது தான், அப்படியே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து கோல்ராஸோடைய அப்ளிகேஷன் பார்ட்லேருந்து வந்திருக்கு, கோல்ராஸ் லாவுடைய அப்ளிகேஷன் பார்ட்டு. ஸோ லாம்டா m² அப்படின்னா வரும் நமக்கு 32.76 ஸ்கொயர், கான்சன்ட்ரேஷன் 0.00241 அண்ட் டிவைடட் பை லாம்டா m0 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 390.5. ஸோ 390.5, ரைட்? ஸோ இன்ட்டு வரும் நமக்கு 390.5 மைனஸ் கண்டக்டன்ஸ் என்ன கொடுத்தா 7 பாயிண்ட், சரி நம்ம என்ன 32.76 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1.8 இன்ட்டு 10⁻⁻5 வரும். ஸோ இதுதான் KAவோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஆன்சரையும் கண்டுபிடிக்கணும். ஒன்று லாம்டா m கண்டுபிடிக்கணும். ஸோ லாம்டா m அப்படின்றது மோலார் கண்டக்டன்ஸ். அதுக்கான ஃபார்முலா நம்ம இங்கே எழுதியாச்சு. டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்கோம், KA. ஸோ KAன்றது எதை டிசைட் பண்ணியிருக்கோம், ஆல்ஃபா, அதாவது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ KA வேறு, இந்த ஆல்ஃபா வேறு. ஆல்ஃபானா என்னது நமக்கு தெரிஞ்சது
டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அப்ப டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபாக்கு இது என்ன பண்றோம் நம்ம கோல்ராஜ் லாவ அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்ப ஆல்ஃபா வேல்யூவ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும்? இந்த மாரி கிடைக்கும் ஈக்குவேஷன். இப்ப இதுல இருக்க எல்லா வேல்யூமே நமக்கு நோன் வேல்யூஸ் தான். லாம்ப்டா m தெரியும். ஸோ ஸ்கொயர் பண்றோம். c தெரியும். அடுத்து லாம்ப்டா m0 தெரியும். கொஸ்டின்லயே குடுத்தாச்சு. ஸோ இந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் பண்ணும்போது நமக்கு Ka வேல்யூ கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். தேங்க் யூ.